வணக்கம். வாழ்க நலமுடன். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் 15/1/2025 புதன்கிழமை, துவிதியை திதி. இன்று காலை 11:53 மணி வரை பூச நட்சத்திரம் இருக்குது. பின்பு ஆயில்ய நட்சத்திரம் வருது. இன்னைக்கு மொத்தம் 2 நட்சத்திரம் இருக்குது. இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம் மற்றும் ஆயில்யம். இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரம் நாளாகும். இன்றைக்கு நீங்கள் கோபம் தவிர்க்கணும், பொறுமை காக்கணும். அதே போல் யாருக்கெல்லாம் இன்னைக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்குது. ஒன்று மூலம், இன்னொன்று போராடம். இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்துக்கிட்ட எல்லா செயல்களிலும் கூடுதல் கவனத்தோட செயல்படணும். 1க்கு 2 தடவை யோசித்து செயல்படணும். இந்த நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பூசம் மற்றும் ஆயில்யம், இந்த 2 நட்சத்திரங்களும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதை நட்சத்திரம் மற்றும் நியூமராலஜி இது 2த்தையும் கலந்து யாருக்கெல்லாம் நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத 2 பகுதியாக பார்ப்போம். முதல் பகுதி, யாருக்கெல்லாம் பகல் 11:53 வரை இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் நன்மையை செய்ய போகுது, அதன் பிறகு வரக்கூடிய ஆயில்யம் யாருக்கு நன்மையை செய்ய போகுது அப்படின்னு 2 பகுதியாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பூச நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் பரணியில் பிறந்திருக்கீங்களோ, பூரம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும் உங்களுக்கு. இந்த நட்சத்திரத்துலையும் நீங்கள் பிறந்து கூடுதலாக 8, 17, 18, 26 மற்றும் 27 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாள் உங்களுக்கு மற்றொரு அமோகமான நாளாக இருக்கும். அதே போல் யாரெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கூடிய, யாரெல்லாம் ஒரு சாதகமில்லாத சூழலை சந்திக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கிருத்திகையில் பிறந்திருக்கீங்களோ, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இது. நீங்கள் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 1, 3, 10, 12, 19, 21, 28 மற்றும் 30 இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கூடுதல் கவனமாக நீங்கள் செயல்படணும். அதே நேரத்தில் பகல் 11:53 மணிக்கு மேலே வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பூசத்தில் பிறந்திருக்கீங்களோ, அனுஷம், உத்திரட்டாதி, பரணி, பூரம் மற்றும் போராடம் இந்த நட்சத்திரத்தெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா மதியத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க இது வாய்ப்பு உள்ளது. நீங்கள் இந்த நட்சத்திரத்துலேயும் பிறந்து உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 8, 9, 17, 18, 26 மற்றும் 27 இந்த தேதிகளிலும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. இது மிக ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் சாதகமில்லாத சூழலை தரப்போகுது மதியத்துக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மிருகசீரிடத்தில் பிறந்திருக்கீங்களோ, சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாது இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் இது. இந்த நட்சத்திரத்திலையும் நீங்கள் பிறந்து கூடுதலாக ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 1, 3, 10, 12, 19, 21, 28 மற்றும் 30 இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இது இருக்கும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.